எது பப்புன்னு கிட்ட விடுவோம். இந்த பப்புனுக்காரனை இப்போ நான் கூப்பிடுவேன். முதல் தாட்டி வந்துட்டியான்னா எனக்கு பயப்பிள்ளைன்னு அர்த்தம். 2 தாட்டியும் கூப்பிட்டு வரலாட்டி அவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க ஒரு 1000 ரூபா. அவங்கள இழுப்பேப்பா. அவங்கள பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? தலை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி வர்த்தி அப்ப லூசு முட்டைங்கிறது சரிதான். அவரை கவட்டியில கடிச்சு வைமா. என்ன இருக்கு சும்மாவே பருவு தண்டிதான் இருக்கு. காக்கா அழுப்பு மாதிரி இப்படி என்ன காணா பவாரணி ஒரு மனுஷனா ஒரு ஆத்திர வருஷம் 1க்கு 2க்கு வராத. நீ 1க்கு என்ன 1 மணி நேரமா போறேன்? அவன கிளட்டு பயலா ஒழுகிக்கிட்டே இருக்க. நம்ம வயமா விடுமா என்னமா அப்படின்ற விடுங்க. 2வது தாட்டி கூப்பிடுவோம். ஆமா அழகான பொண்ணுதான் கைத்த கண்ணுதான் அழகான பொண்ணுதான் கைத்த கண்ணுதான். இவனுக்கு 1000 ரூபா கொடுத்தவங்க தயவு செஞ்சு இருந்துருச்சு ஓடி போயிருக்கேன். அதுலேயே நிற்கிறாள். அப்படி தப்பு இல்லை. அது எப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கலாம்? நீ நாடகத்துக்கு போற உயிரை கொடுத்து பாடுறது வழுக்க மாட்டேன். உசுரை கொடுத்து அடிக்கிறது 2 பேரு. உயிரை கொடுத்து தாளம் போடுறது அவரு. 1000 ஒண்ணும் இல்லாம அவன் நக்கிட்டு போவானா? இல்ல மேடம், முதல் கதாநாயகன் வந்து அவர் பப்புனு. ஆமா கிழிச்சாரு நக்குனாரு. நீ வருவாமா? என்னையா பண்ண சொல்ற நீ? நீ போய் பாரியா போயா. ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூப்பிட்டு வரலன்டா நான் வர்றேன். நீ ஆளு பார்க்கவா? போய் கூட்டு வாயா போயா. யோ போயா பேகு கட்டிட்டு ஓடி போயிடாம மூதேவி. போகையா கூப்பிட போறேன். கூப்பிட்டு வரட்டும். அவனை விட்டு வர்றேன். நீ வேற ஆள்கிட்ட வச்சுக்காத. என்னைய பார்த்தா கிறுக்கு போய் மாதிரி தெரியுது அவனுக்கு. நமக்கு இடைஞ்சலுக்குன்னே வர்றாங்க. உன்னை மண்டையில் அடிச்ச கெதிச்ச ஒரு ஆம்பளை சிக்கிற கூடாது. ஆல்ரவுண்டு இவளட்டு நீ 4வது சாமியா மாத்திருக்க. வெட்டியா இதையும் வித்து போட்டு தெருவில் தெரியாத. இது போனா பரவாயில்லடா. சரி மிருதங்கத்தையும் சேர்த்து போ. இவளுக்கு மந்தியம்மா கோயில் வாசல்ல ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்னது? ஏதோ ஒரு புண்ணியவன் காசு கொடுத்தாரு. சரி இதுல உனக்கு என்னடி முணுமுணுங்குது? ஆளும் மண்டையும் நீ பொத்து. நீ இவளெல்லாம் 5 நிமிஷம் பார்த்தாலே 1க்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருவேன். அப்படியே இவருக்கு சார பாம்பு தண்டிக்க இருக்கு. தூக்கி உள்ள போடி முண்டை. நீ ஏன் சும்மா பச்சை மிளகா தண்டி வச்சிருக்க? நீ உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டின என்ன, வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டின என்ன? பச்சை மிளகாலாம் சிறுசாத்தான் இருக்கு. சரி வாயில வச்ச பாரு கடவால. கடவாய பேசுறதுக்கு தான் இன்னைக்கு பவதாரணியை கூட்டு வந்திருக்காங்க. யாரு என்ன பண்ண பவதாரணி? கொக்கு. நீ பெரிய புடியா பெரிய புடிங்கி அப்படியே புடிங்கிடுவே. நீ பெரிய காட்டி கண்ணம்மா. நீ பெரிய ஓட்டு உலகப்பே. பொம்பளை நான் வடக்கத்தோட பேச கத்துக்க. ஒரு ஆம்பளை பையன் வாய் அடக்காம முத பேச கத்துக்காங்க. என்னைக்கு ஒரு பொம்பளை சபையில ஆம்பளை எழுத்து பேசுறியோ உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3 நாளே புருஷன் தப்பு பொலங்குறாடா. உன்னையெல்லாம் என்னைக்கு கட்டின பொம்பளை இப்படி எழுத்து பேசுறியோ உன்னையெல்லாம் கட்டின அன்னைக்கு முதராத்திரி அன்னைக்கு அம்மி கல்ல தூக்கி இதுல ஓட்டு கொண்டு விட்டு போயிருவான். பாப்போம் நாங்க கல்லையே 2ஆ உடைப்போம். நாங்க இழுச்சா புண்ணாக்கா. ஒரு பொம்பளை நீ ராங்க எடுத்து பேசுறனா பப்புடுக்காரனை இழுச்சா போயலாடி. நீ இவ்வளவு ரப்பா பேசும்போது டான்ஸ்காரனை இழுச்சாவ போயலாடா. யாரு? ஆணவத்தின் உச்சத்துக்கு போய்க்கிட்டு. ஆணவத்துல ஆடாதீங்க நீங்க. பவ்வு என்னடா? பொம்பளைக்கு வாய் அடக்க ரொம்ப முக்கியம். ஆண்மகனுக்கு வாய் அடக்க ரொம்ப முக்கியம். நீ என் வாயை பத்தி தெரியாம தெரியுற. என் வாயை பத்தி தெரியாம நீ என்ன என் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? போட நீ பெரிய ஆளு, பெரிய 5 ரூபா தோல். ஹலோ
ரைட்டு ரெவடி இருந்திருக்கா என்னை மட்டும் வேகமா அடிச்சா இப்ப பேசி பாடுறா சிங்கத்துக்கிட்ட பவதாரியா உங்க உட்காந்துருக்காங்க கொக்காவா கொக்கா பெரிய ஆளு. கொக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் நான் பேத்தி அடி சுமக் டவுன் போட்டு அப்படியே பெரிய சைக்கிள் சாக்சி அக்கா மையம் பொளந்து எரிஞ்சிருவாரு ஒரே போல சாக்ஸ் அக்கா மைக்கேல் ஜாக்சன் லூசு முட்டை சைக்கிள் சாக்சி நம்ம நாடகத்தை அப்படியா அவனே லபா குஞ்சமானிக்கு இருப்பான் ஒரு பொம்பளை ஆள் நல்லா இருக்க வாய குறைச்சா என்கிட்ட உயிரோட ஊர்வை சேருவேன் பார்க்க அழகா இருக்கீங்க பார்க்க குடும்பத்தை ஆண்மகன் மாதிரி இருக்கீங்க ஒடுக்கமா என்கிட்ட மரியாதையா பேசுனீங்கன்னா உங்க அம்மாவுக்கு பிள்ளையா போய் சேருவேன் இல்லைன்னு வச்சுக்கவே ஆம்பளை போயின பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு திமிரு கூடவே பிறந்தது பெண்களுக்கு என்னைக்குமே எனக்கு வந்து பெண்கள் எல்லாருக்குமே அது இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அது தெரியுமா அவங்களுடைய கோவம் தான் ஒரு தெரியாத ஆம்பளை பக்கத்துல வந்து நெருங்கும் போது கோவம் தான் எங்களை காப்பாத்துறது அப்படியா ஆமா அப்ப கோவப்படுவேன் ஆமாங்க கோவப்பட தெரியும் கோவப்படுவியா படுவேன் வெக்கப்படுவியா வெக்கப்படுவேன் வேதனைப்படுவியா எல்லாமே இருக்கு அப்ப படுப்ப என்ன இல்ல படுவேன்ற படுத்தா மட்டும் நீ என்ன பண்ண போற என்னடா பண்ண போற எதுக்குப்பா நான் உன்கிட்ட வந்து என் கையில் தெரியவா ஆளுக்குது முத்தையா ஏய் பாத்துக்கிருவோம் மாடு புடி மாடா இல்ல வாடி வாசேங்க இந்த மாடை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும் 28 வருஷமாச்சு இந்த மாடை ஒருத்தன் கூட அமுக்க கிடையாது இன்ன வரைக்கும் ஏண்டா தங்கம் ஒருத்தன் கூட பிடிக்கலைன்னா கொண்டி மாடா இருக்குமோடா இது கொண்டி மாடா இது சண்டி மாடா வளர்த்த உனக்கு தெரியாதாடா பழமொழியா இருக்குடா சித்தப்பா சண்டி மாடு தனம் பண்ணுனா குண்டில இதுல அடிங்கடா ஆளு மண்டையும் ஒட்டு மசுர வச்சு ஊரே மாத்திர மானகட்ட லூசு நான் கேக்குறேன் உனக்கெல்லாம் மண்டையில தான் ஒட்டு மயிரா இல்ல ரொம்ப பேடா ஹேண்ட் பண்ணுது அப்ப அம்மாட்ட தள்ளி விடுறா நான் பாத்துக்கிறேன் வேணாம்டா ஆல் ரவுண்ட் வேணும்டா எனக்கு முக்கியம் தேவை சொல்லுங்க உன்னைய காலி பண்ணிடுவாடா ஆண்கள் பாதுகாப்புல நீ பக்குவமா இருக்க புரியுதா ஆண் வர்க்க எனக்கு இவ்வளவு பேர் இருக்குதுக்கு நான் எதுக்கு பயப்பட மாட்டேன் என் வர்க்கம் என் பெண்கள் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய அம்மா மக்க என்னுடைய தங்கச்சி மக்க இவங்க இருக்கிறவரே நானும் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டேன் யார் இருக்கா எல்லாரும் இருக்காங்க யார் எங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் தட்டுக்கத்தா என் பக்கம் ஆதரவா இருக்கிற தாய்மார்கள்லாம் தட்டுக்கத்தா சும்மா பார் என் இனத்தை பார் அம்பட்டும் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத வைக்கிய கை இழுச்சுக்கிட்டு யார் இருக்கா நீங்க எங்களை சொல்றீங்க இந்த இருக்கா உன் புருஷங்க பாரு உன் செல்ல புருஷன் பாருடி அம்பட்டு உன் புருஷன் அதாவது ஒண்ணும் இல்ல அம்புட்டு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குற கேஸ் நாங்க அடி கொடுத்த மேடம் வாயில குடுக்குறீங்க போடி நீரு பெரிய சுக்குடு சூப்பு பெரிய சுப்பையன் அப்படியே ஒரே சுப்பு கேப்பை நட்டுப்புட்டு போயிரு புடிங்க அப்படியே பொல்லந்தோல தள்ளிரு ஆம்பளை கிட்ட மோதாத மமதாரணி பெண்கள்கிட்ட மோதாதீங்க மிஸ்டர் தண்டு சப்பி தங்கராஜ் உனக்கு கை தட்டுற அளவுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னா அப்ப தலைக்கு 10 ரூபா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பாப்போம் நீ உனக்கு இவ்வளவு கை தட்டு வருதுன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு நீ கொடுத்துருப்பான்னு இப்ப தாண்டா கணிக்கிறேன் நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வேணாம்னு இருக்கேன் கக்கூசுக்கு ஒண்ணும் இல்ல அதுவே எங்களுக்கு வேணும் நீ என்ன மயிறு ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போயிருந்தேன் பின்னாடி சரி உள்ள பாத்ரூம் இருக்கா போயிருந்தேன் அங்கெல்லாம் பாட்டில் இருந்துச்சு அப்பதான் நான் யோசிச்சேன் இதை அடிச்சுட்டு உள்ள கிடக்கிறத எடுத்து தின்னுக்குறங்க அவ்வளவு சைடிஷான்னு நினைச்சேன் அப்படி ஈத்தர பையன் நீயே ஒரு ஆம்பளை குடிக்கிறதே உன் முகர சரியில்லாமத்த இவ்வளவு நேரம் சண்டை ஓட்டையில முடிஞ்சா என் மயன் தங்கராஜிட்ட பழமொழியில பேசிப்பாரு பேசுவான் பேசு ஓட்டு மீன் ஓட்ட உரு மீன் வருமளவு வாடு நின்றுச்சான் கொக்கு நீ யாரையும் பிடிச்சுக்கிட்டு நக்கு எங்கயா போற மாரியாத்தா என்னைய பிடிச்சுக்கிற ஏறாத்தா கணக்கா நீங்க என்கிட்ட பேசக்கூடாது குன்னாரம்பட்டி மேடைக்குள்ள வேணாம் பக்கத்துல ஓடை எங்கடியுமா இருக்கு அங்க கூட்டி போயிருவோம் குன்னாரம்பட்டி ஓடைக்குள்ள நிக்கிறான் கோர அவதாரணி பாவாடைக்குள்ள ஓச்சான் ஆமா கிழிச்சா இந்த பழமொழி நல்லாவா இருக்கு சித்தப்பா சொல்ற மாதிரி சொல்றா இனிமே என்ன குன்னாரம்பட்டி ஓடைக்குள்ள கிடஞ்சான் கோர தங்கராசு வாயில வச்சான் சரவணன் சார மயண்டா மான கட்டவள குன்னாரம்பட்டி கம்மாக்குள்ள கடந்துச்சான் கெண்ட நீ ஓடி லூசு முண்டை வேற தெருவுக்கு தின்னால பொம்பளை மாதிரி பேச சொல்லு நீ பேசுறா நான் ஒரு அளவு பேசி வாடுறா அறுக்கவே தெரியாதான் இந்த சக்கலத்துக்கு அறுக்கவே தெரியாதான் இவன் 50 அருகாமனையை அடுக்கிக்கிட்டு சொன்னாலாம் நான் அதை புடிச்சு அறுப்பனா இந்த புடிச்சு வல்லால வட்டி கம்மாக்குள்ள கடந்துச்சா கெளுத்தி இந்த லூசு முடிய வாய மூட ஓடா
தித்திலிப்பு. எங்க உன்னை விட நான் பெருசா பேசுவேன். இந்த என்கிட்ட நீ வாயை கூட மாட்டிக்கிறாத. இந்த பொம்பளை நல்லா தாண்டா பேசுறா. இந்த பத்தினி பரதேசம் போனாளா? இந்த பத்தினி பரதேசம் போனாளா? அத 10 பேர் படுத்துக்கிட்டே விடுறா தீத்தம்டா குடிச்சு. உன் உப்பு தீத்தத போய் ஆள் ரோட்டுக்காரரு கொடு. உனக்கு பிடிக்கலைன்னா போடா. போப்பா பாப்பா மோதி பாப்பா. உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குல்ல. இந்த லூசு சப்போர்ட் இந்த மப்புள ரோட்ட குறுப்பெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்க காலடி மண்ணன அப்படியே கால மந்தியம்மா கோயில்ல தூத்தல. ஏலே விளக்காத இங்க சும்மாவே தட்ட மாட்டாங்க. பாப்போம். ஏத்தா இருப்பியல்லத்தா. எங்க கை தட்டுங்கத்தா. போதும்டா. இந்த ஆதாரம் வேணும் போதும்டா. எந்த அந்த மஞ்சள் சேலாவது ஓரமா உட்கார்ந்திருக்கு. நீங்க எல்லாம் கோயில் வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஆத்தா துடியானது பாத்துக்கங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். கோயில் வாசல்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா ஆம்பளை புள்ள பயபக்தியா இருக்கம்மா. ஆத்தாடி பயபக்தியா கிழிச்ச நீ வந்து ஒரே ஓடி தங்கராசுடா நெருப்புடா. ஆமாடா மக்க நெருப்புடா. ஆமா நக்குனார் நெருப்பு போடாரே. என்ன இல்லப்பா ஆல் ரவுண்ட் காரணத்தை கிடையாது. பாப்பா எந்த தண்டி ஆளு சரவணா பெரிய ஒரு டாரஸே உருட்டிட்டான். இதென்னடா டிவி50? இதென்னடா வச்சு ஓட்டுவோம்டா. நீ நினைக்கிற மாதிரி டிவிஎஸ் ஊட்டி கிடையாதுடா. ஜேசிபி அவனை உள்ள விட்டு நோண்டி எடுத்துரும் ஒரேதா. ஓ நோண்டறதுக்கு ஆபரேட் பண்ற புருஷன் கையில இருக்குடி இவன் வேலை. புருஷனா இங்க நோட்டுனா இங்க ஓட்டு ஆட்டாத உன் கொக்கி தூக்கும். மோத்தாமல கிடுக்கு புடுக்குண்டு வா பாத்துக்குறோம். நீ என்ன கேபி நட்டு புரண்டு சரி டான்ஸ் கூட்டி வாங்கனா அரே பேர் குதிரையை கூட்டி வந்துக்கிட்டு எந்த தண்டிடா நல்லா பெத்தாங்கல செஞ்சாங்க பெரிய திருட்டு முண்டடா. ஏ ராம் புடிங்க வெட்டி சுதிய உன் கைக்குள்ள அடங்காது கொண்டு மாடியா. எடிங்க மேலோ அடிங்க தாளோ இதுதான் நாட்டாக ஆரம்போ. எடுங்க மேளம் அடிங்க தாளம் இதுதான் ஆரம்பம். ராமேஸ்வரம் புதுப்பாலம் திறக்கப்பட்டது. ஆமா உன் ட்ரெயின் எடுத்து உள்ள விடு. வழங்காதவள அவ கப்பையா கட்டிக்கு இருக்கா பாலம் புழக்கிறாங்களா. நீயும் அதே மாதிரி செய்யா. எடுங்க மேளம் அடிங்க தாளம். இது அதை விட பெரிய பாலமா இருக்கா? சின்ன பாலம் ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? ஓ அடி வாங்கத்துக்கு முண்டை முண்டை அது ஹெல்மெட் முண்டை. ஹலோ ஹெல்மெட்டா மொட்டீர் அடிக்கிறாடா. அப்ப நான் கேடயத்தோட வரேன். வேணா அத நெளிச்சிருவா. வேணாம்டா. ஆமா தனனா 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 என்னடா நீ ஒரு பப்புனு உன்னைய நம்பி நான் வேற வெக்கம் இல்லாம அந்த பிள்ளையோட சண்டை. என்னடா அண்ணா நீ நல்ல மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? அதிர்ஷ்டத்தை கடிச்சிருக்கணும். கடிச்சிருக்கணும் மாடியா வாயை கெடுக்கிற மாதிரி. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. அதை விட முள்ள மாதிரி பேல இருக்க அலசி குடிக்கிறியா? நல்லா இருந்துச்சு. வேணா வேணா தண்ணியே போடுவோம்.
வேணாமப்பா அவன் ஒரு மாதிரி பண்றான் எனக்கு ஒப்பல நம்ம தனியா பண்ணுவோம் ஹலோ மேடம் தனித்தனியா ஆடுவீங்களா இல்ல ஆடுவேன் இன்னைக்கு என்னால முடியல உடம்பு சரியில்லை ஓ முடியல அப்போ நோத்தா புருஷ வீட்டு காசு சும்மா வரும் இல்ல உங்கள் வார்த்தை விடியலங்கிறவ சாப்பிடாம இருக்கணும் இவ்வளவு திண்ட அட பாவியடா அப்படி அணைச்சிட்டாளா அள்ளி பூட்டிட்டேன் வெறுகளை சாப்பாடு நல்லா இருந்துச்சா பூட்டிட்டேன் பூட்டிட்டேன் ஆமா உடம்பு அப்ப இன்னைக்கு நீ நெளிக்கிற வரைக்கும் நெளிக்க முடியாது நெளிச்சுதான் ஆகணும் பாப்போம் விட மாட்டேன் இன்னைக்கு தாண்டி உன்னை நோனி அக்கன்னு வாடி திண்டது வெளியே வரணும் வா என்னைக்கு எந்த ஊர்ல சாப்பிட போக மாட்டான் இல்லடா நம்ம ஊர்ல எப்பயுமே நம்ம ஊர்ல சாப்பாடு நல்லா இருக்கும் சரி குறை இருக்காது சரி சரவணன் நீங்க தானே சொன்னது அதனாலதான் சாப்பிட இறங்குனேன் என்னால இன்னைக்கு நெளிக்க முடியாதுடா சாப்பிட போனது சரி உன் புருஷன் பப்புன்னு இழுச்சாப்பைய நொட்டு நொட்டு நொட்டுவானு தெரிய வேணாமா ஏலே உனக்கு சித்தி இல்லையாடா அதானே சித்தப்பா மகனே ஒழுக்கமா இருந்தா மீனாட்சிபுரம் போய் சேருவேன் இல்ல இல்ல என்ன பண்ணுவீங்க வெள்ளரி பெட்டிலே வெட்டு விழுகும் பாத்துக்க நோ ஒழுக்கம் போயிட தர தண்ணிய போடுவோம் சோள போடுவோம் ஆஹா கிளப்புவோமா மாமா